கருவடாம் பண்ண 1 டம்ளர் வெள்ளை உளுத்தம் பருப்பு, 1/4 டம்ளர் வெள்ளை காராமணி எடுத்திருக்கேன். வெள்ளை உருட்டு பருப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் ரெண்டையும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கணும். காராமணியும் அதே மாதிரி நைட்டே ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச பயிறு பருப்பு இதெல்லாம் தனியாக மறுநாளைக்கு நல்லா களைஞ்சி எடுத்துக்கணும். மிக்சி ஜாரில் ஊற வச்ச வத்தலை போட்டு தண்ணி விடாமல் முதல்ல திரிச்சுக்கணும். அதுலேயே ஊற வச்ச உளுத்தம் பருப்பு காராமணியை போட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, அதை 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு கொஞ்சம் பரபரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதை ஒரு பேசினில் போட்டுடலாம். அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, பொடிசாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையும் போட்டுக்கணும். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கணும். கடுகு பச்சை கடுகாக இருக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரைக்கும் போதே உப்பு போட்டாச்சு. இனி தேவைப்பட்டால் சால்ட்டும் போட்டுக்கலாம். வெயிலில் பிளாஸ்டிக் கவரை விரித்து அரைச்சி வச்ச மாவை கையில் ஈரத்தை தொட்டுண்டு உருட்டி உருட்டி வைக்கணும். கொஞ்சம் குண்டு குண்டாகவே உருட்டி வச்சுக்கணும். காயும் போது நமக்கு அது தகடாகவே மாறிடும். அரைச்ச மாவை எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி வச்சு வெயிலில் நல்லா காய வச்சுக்கணும். இந்த மாதிரியே நான் எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு. இது வெயிலில் நல்லா காயட்டும். சாயங்காலம் அதை எடுத்து உரித்து திருப்பி போட்டுக்கணும். அடுத்த நாள் இதே மாதிரியே வெயிலில் வச்சு மறுபக்கமும் நல்லா காய வச்சுக்கணும். நல்ல வெயில் இருந்தால் 2 நாள்லேயே காஞ்சிரும், அல்லது 3 நாள் மட்டும்தான் காயறதுக்கு. இந்த வடை மோர் குழம்பு, வத்த குழம்பு இது மாதிரி இதிலெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். கீரை தாளிசத்துக்கும் இந்த வத்தலையே போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த வெத்தலை எப்படி பொரிக்கணுங்கிறத நான் காமிக்கிறேன். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இந்த வத்தலையை எடுத்து போட்ட உடனே இது செவந்துடும். அது மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டுக்கணும். சரி, உடனே எடுத்துடணும். எண்ணெயில் ரொம்ப நேரம் வச்சுருந்தா கருகி போயிடும், நல்லா இருக்காது. இதை வெயில் காலத்தில் வெளியிலையும் மழைக்காலம் வரும்போது ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மாதக்கணக்குக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது குழம்பு கருவடாம் ரெடி.